Hi students, in the video example 2.6 பார்க்கலாம் 8th question. Raghu wishes to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or giving it in 10 installments. Okay, so அவங்க டைரக்டா 40,000 பே பண்ணியும் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா 10 installments பே பண்ணியும் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 4,800. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4,800 பே பண்ணுறாங்க. தென் செகண்ட் மந்த் வந்து 4,750 பே பண்ணுறாங்க. தென் 4,700 தென் 4,700 பே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பே பண்ணிட்டே போகிறாங்க. ஓகேவா, ஃபைன். இஃப் ஹி பேஸ் த மணி இன் திஸ் ஃபேஷன், ஃபைண்ட் டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். ஸோ மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறாங்க? அவங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறது இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே 800 இருக்குது, அப்புறம் இங்கே 750, அப்புறம் இங்கே 700. ஸோ 50 rupees லெஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதை ஏபி கூட நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன 4,800. தென் காமன் டிஃபரன்ஸ் என்ன, இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது 50. கரெக்டா? ஸோ அப்போ -50. ஸோ 50 குறைஞ்சிட்டே வருது. அண்ட் தென் என் வந்து என்ன 10. ஸோ என்னன்றது 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் பெய்டு, ஸோ மொத்தம் எவ்வளோ இவர் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, சம் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த 4,800, 4,750, 4,700, நெக்ஸ்ட் 4,650, 4,600 அப்படி கட்டிட்டே போயிருப்பாங்கல்ல 10 மந்த்ஸா. இந்த 10 மந்த்ஸும் கட்டின மொத்த அமௌண்ட்டையும் கேட்குறாங்க, விச் இஸ் கால்டு சம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சொல்லணும். கரெக்டா? ஸோ நம்ம டைரக்டா ஆட் பண்ண போறதுல ஏபி யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ எஸ் 10 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 10/2 இன்டூ 2 into 4,800. 2a தானே ஃபார்முலா. 2 into 4,800 plus n-1, அதாவது 10-1 into t. ஓகேவா? ஸோ வேணும்னா ஃபார்முலா நான் இங்கே எழுதுறேன். n/2 into 2a plus n-1 into d. இதுதான் ஃபார்முலா sn equal to. ஓகேவா? ஸோ n-க்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், a-க்கு பதிலாக 4,800, தென் d-க்கு பதிலாக -50. ஓகேவா, ஃபைன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் வருது. தென் இது 2 into, ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 0 0 2 8s are 16, தென் 8 9. ஸோ 9,600 ப்ளஸ் 10-1 9. ஓகே, ஸோ 9 into -50. ஸோ 5 into 9600, தென் ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வந்துடும். தென் 9 into 0 0, தென் 9 5s are 45. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது, 5 into 0 5 1 9. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 times 0 0, 25, ரிமைண்டர் 2, தென் 5 1s are 5, 7, தென் 45. ஸோ 45,750 rupees பே பண்ணியிருக்காரு அவர். எவ்வளோ பே பண்ணியிருக்காரு மொத்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ என்ன, டோட்டல் அமௌண்ட். ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 45,750 rupees. ஓகேவா? தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி ஹேஸ் டு பே தென் த காஸ்ட். ஓகே, இப்போ காஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல, 40,000 சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? இப்போ இந்த 40,000 வந்து இப்போ இவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காருன்றதை கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெய்டு அமௌண்ட் ஈக்குவல் டு, மொத்தம் 47,750 பே பண்ணியிருக்காரு. இதுல இருந்து அதோட ஒரிஜினல் காஸ்ட். ஓகே, ஒரிஜினல் காஸ்ட் செப்பரேட் பண்ணீங்கன்னா எவிடென்ட்டா தெரியுது, பார்த்தாலே தெரியுது 5,750. புரிஞ்சுதா?